റബ്ബനെ വീട്ടിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ആരോഗ്യത്തിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ആയുസ്സിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, ഈമാനിൽ ബറക്കത്ത് നൽകണേ അല്ലാഹ്, കടക്കാരാക്കല്ലേ അല്ലാഹ്, ദാരിദ്ര്യം. صلي على رسول الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال: الفطرة خمس: الاختنان والاستحداد وقص الشارب ونقلم الأظفار ونتف الإبط. أو قال النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இயற்கை மரபுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இயற்கை மரபுகள் என்பது 5 ஆகும். விருத்த சேதம் செய்வது, அதாவது ஹத்னா சுன்னத் செய்வது, மர்ம உறுப்பின் முடிகளை களைவது, மீசையை கத்தரித்துக் கொள்வது, நகங்களை வெட்டிக் கொள்வது, அக்கல் முடிகளை அகற்றிக் கொள்வது ஆகியவைதான் அவை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த 5 விஷயங்கள் இருக்கிறது அவசியம் மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள். நபிமார்கள், எல்லா நபிமார்களும் இதை செய்திருக்கிறார்கள். இது நபிமார்களுடைய வழிமுறைகளாக இருக்குது. இந்த முதன்மையாக சொல்லக்கூடியது, அவர்கள் விருத்த சேதம் என்று சொல்லக்கூடியது தங்களுடைய மர்ம உறுப்புகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த தோல்களை நீக்குவது. ஹத்னா சுன்னத் என்று சொல்கின்றோமே, இது செய்யணும். இந்த சுன்னத்து செய்வது என்பது எவ்வளவிற்கு தீவிரமாக முன்கூட்டியே செய்கின்றோமோ அதுதான் சால சிறந்ததாக இருக்கு. எந்த அளவிற்கு 7வது நாளே பண்ணிடலாம். குழந்தை பிறந்து 7வது தினத்தன்று, இன்னும் அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா குழந்தையை கொடுக்கும் பொழுதே சுன்னத் செய்தி தான் கொடுப்பாங்க. அந்த சமயங்களில் செய்யக்கூடிய சமயங்கள்ல எப்படி தொப்புள் கொடியுடைய புண்கள் ஆறி விழுந்து விடுகின்றதோ இதுவும் ஆறிவிடும். எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறுகளும் ஏற்படாது. இந்த தோலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். இது கிருமிகள் தங்கக்கூடிய அளவிற்கும், தங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உபாதைகள் ஏற்படுவதற்கும், அதன் மூலியமாக உச்சபட்சமாக எந்த அளவிற்கு என்றால் மர்மஸ்தானத்துடைய புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கு அந்த தோள்கள் வழிவகை செய்கின்றது என்பதாக நாம் சொல்லல, மருத்துவ ரீதியாக சொல்றாங்க. மேலை நாடுகளுடைய மருத்துவர்கள் இதை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் செய்து கொள்கின்றார்கள். இது ஆரோக்கியம் என்பதாக. இதை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு ஆக்கி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள் செய்ய வேண்டும் என்பதாக. இன்னைக்கு சிலர்கள் செய்யறாங்க, சுன்னத்து என்று சொல்வதாக இது பெரிய வினாவாக எடுக்கிறாங்க. 2 விஷயங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இன்னமும் பெருகிக் கொண்டே இருக்குது. மாற்று மத சகோதரருடைய கலாச்சாரங்கள் ஒன்றாக அவங்க காது குத்தாங்கன்னா இவங்க சுன்னத் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க
அதற்காக ஒரு விழாக்களாக எடுக்கிறாங்க. இது தேவையே இல்லை. அவன் 14 வயசு வரை அதனால ஊரு சொல்லணும், எல்லாம் உறவு சொல்லணும், மாமா வரணும், தாய் மாமா வரணும், அவன் வரணும், எல்லாம் சொல்லி போட்டு வச்சு 14 வயசுக்கு மேல 15 வயசுக்கு மேல அவனுக்கு சுன்னத் செய்வதாக, கத்னா செய்வதாக பத்திரிகை அடிச்சு ஊர் சொல்லி மாலை விட்டு, உண்மையிலே பார்த்தோம்னா அந்த கெடாவை மாலை போட்டு அழைச்சு கொண்டு போய் வெட்டுறதுக்கு போடுவாங்களா கசாம்பக்காரங்க, அந்த இது போல தெரியும். ஒரு பைக் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து ஒரு காலகட்டங்களில் அறியாமல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சில இடங்களில் நடக்கின்றது என்பதுதான் வேதனையாக உண்டு. இது போன்று செய்வது என்பது மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. அதே போல 2வது, பெண் பிள்ளைகள் வயதை எட்டி விட்டது, வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சடங்கு. வயசுக்கு வந்ததை வெளியே தெரிவிக்கும் விதமாக அதுக்கு ஒரு விருந்து, அதற்கு ஒரு பெரிய விழாக்கள் எடுப்பது. இந்த 2 விஷயங்களும் நம்முடைய சமுதாயத்தில் இன்றும் இருந்து கொண்டே இருக்கு. எதை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டுமோ அதை நாம் மூடலாக வைத்துக் கொள்கின்றோம். எதை மூடி வைக்க வேண்டுமோ அதை பகிரங்கமாக ஏற்படுத்தும். இவங்க சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுல எங்க புள்ள இந்த நல்ல வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பந்தல் போட்டு விருந்து வச்சு எல்லாம் செஞ்சுவாங்க. நாளைக்கு இளைஞர் என்ன செய்வான், எல்லா இது ஆனாலும் அங்க வீட்டு வாசல் முன்னாடி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுக்கு காரணம் என்ன? தவறுகளை நடப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கு. சாதாரண இந்த குழந்தை வெளியே போனால் கூட அதை ஒரு மாதிரியான கண்ணோட்டங்களில் பார்ப்பதற்குரிய வழிகள் ஏற்படும். மார்க்கெட்டில் அனுமதிக்கவே இல்லை. இயற்கை உபாதைகள், இயற்கையான ஒன்று, அதை சரி செய்வதற்காக வேண்டி இருக்கக்கூடியது என்ன சொல்லி தரணுமோ அதை கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். 2வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மர்மஸ்தானத்துடைய முடியை களைவது. இதுல ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா மொத்தத்துக்கு ஷேவ் செய்துதான் மன்னிப்பதுதான் சிறந்ததாக இருக்குது. இன்னைக்கு அதனால முடியல அப்படின்னா எத்தனையோ டெக்னாலஜி மூலியமாக நீங்க வந்துருச்சு. ஒரு ஸ்ப்ரே இருக்குது, ஸ்ப்ரே அடிச்சு விட்டாலும் அப்படி தொடர்ந்து எடுத்தாலும் முடியலாம் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகிடுது. இப்படியா இருக்க டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் இதில் சிறந்தது இதுதான். அடுத்தபடியாக 3வதாக சொல்லப்பட்டது மீசையை கத்தரித்தல். மீசையை வெட்டணும். மீசைய இன்னைக்கு என்ன செய்யற, நம்ம மீசையை வளர்க்கிறாங்க, தாடியை வெட்டா. மார்க்கம் சொல்லக்கூடியது மீசையை ஒட்ட வெட்ட வேண்டும், சிறைக்கவும் கூடாது. மீசைய சிறைக்கவும் கூடாது, மக்களுக்கு வெறுக்கத்தக்க செயல். மீசையை வெட்ட வேண்டும். அது அதனுடைய தோள்கள் தெரியும், அதற்கு ஒட்ட வெட்டணும். இதுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அறிஞர்களுக்கு மத்தியில. என்ன அப்படின்னா மீசையை வெட்ட சொல்லியிருக்காங்க, இந்த உதடுகளில் படாத அதற்கு வெட்டிக் கொள்ளலாம் என்பதாக. ஆனால் சிறந்தது எது அப்படின்னா மீசையை ஒட்ட வெட்டுவதுதான். தோள்கள் தெரியும் அதற்கு. தாடியை வளர்க்க வேண்டும், தாடிய வெட்டக்கூடாது. அது எப்படி போதும், இன்னும் சொல்லப்போனா ஹதீஸ்ல வருது, பின்னாடி ரசூலுல்லாஹி சொன்னாங்க எப்படி வளருது அப்படியே விட்டுங்க. சிலர் 4 முடி மட்டும் தான் வளரும், சிலருக்கு அக்கண்ணா போட்டதோட இந்த 2 கண்ணத்திலேயும் இங்க செல்வ மட்டும் வரும். அது பார்க்கறதுக்கு அவருக்கு அசிங்கமா தெரியும், ஆனா உண்மையில விட்டோம்னா அவருக்கு அது அழகா இருக்கும். அல்லாஹ் என்னைக்குமா அழகை விரும்பக்கூடியவன், அலங்கோலத்தை உங்களுக்கு ஆக்க மாட்டான். எனக்கு அல்லாஹ் அழகா வைத்திருக்கின்றான் என்பதாக நான் என்ன செய்தோம்னா அல்லாஹ் அழகா வைப்பான். அதனால கண்ணாடியை பார்க்கும் பொழுதே நம்ம என்ன துஆ கேட்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம அஹ்சின் ஹல்கி கமா அஹ்ஸன ஹுலுகி. யா அல்லாஹ், என்னுடைய அகத்தை எப்படி அழகாக வைத்தாயோ அதே போன்று புறத்தையும் எனக்கு அழகாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக கேட்குமாறு நமக்கு துஆ சொல்லுது. அல்லாஹ் அழகா வைப்பான். நாம் அது சரியான முறைகள் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக அழகாக இருக்கும். அடுத்தபடியாக நிகங்களை வெட்டுவது. நிகங்கள், கைகால் நிகங்களை
வெட்ட வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் மருத்துவ ரீதியான நம்ம பார்த்திருக்கலாம், நிறைய பார்க்கலாம். காலுடைய நகங்கள் வளரப்பட்டால் இடர்கள் இடிச்சிருச்சு அப்படின்னா அப்பதான் அவருக்கு அந்த வேதனையே தெரியும். நகம் இவ்வளவு பெருசா இருந்தது எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும். அதே சமயத்துல கையுடைய நகங்கள் வளர்க்கின்றாங்கன்னா இந்த கையுடைய நகத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய வலது கையில் வளர்க்கப்பட்டால் இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் தங்களுடைய வயிற்றுக்குள் செல்லும். இடது கையில் இவர்கள் நகங்களை வளர்க்கப்பட்டால் இவர்கள் சுத்தம் செய்யக்கூடிய சமயங்களில், அசுத்தங்களை சுத்தம் செய்யக்கூடிய சமயங்களில் அந்த அசுத்தங்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் இவர்களுடைய நகக்கண்கள் வழியாக சென்று கொண்டிருக்கும். அதனால நகங்களை வெட்டுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது. மூன்றாவதாக, அதுக்கு பிறகு கடைசியாக ஐந்தாவதாக அக்கல் முடியை அகற்றுவது. அக்கல் முடி இருக்குது, இது அகற்றிடணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த 5 காரியங்களும் நெய்மார்கள் செய்த ஒன்று நம்முடைய மார்க்கம் அவருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. பின்னுள்ள ஹதீசுகளில் பார்க்கக்கூடிய சமயங்களில், பல்வேறு ஹதீசுகளில் பார்க்கும் பொழுது 40 நாட்களுக்குள் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு 40 நாட்களும். அதனால சிலர் என்ன சொல்லிடுறாங்க, 40 நாள் வரை வளர்த்துக்கலாம், 40 நாளைக்கு பின்னாடி 41வது நாள் எடுக்கணும். அது கிடையாது, தவறான ஒன்று. 40 நாட்குள் அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு ஒத்து கூட செஞ்சுக்கலாம். வளர்ச்சிகள் எந்த அளவிற்கு இருக்குதோ, ரோம வளர்ச்சிகளோ அல்லது நெக வளர்ச்சிகளோ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் சீக்கிரம் செஞ்சுக்கலாம். அதனால தவறு கிடையாது. 40 நாள் தான் இருக்கணும். அதனால 40 நாளுக்கு ஒரு மாதிரி செய்யதான் சுண்ணத்து அப்படிலாம் கிடையாது. 40 நாளுக்குள் செய்வதுதான் சுண்ணத்து. அதற்கு மேல் விடக்கூடிய சமயங்களில் அதன் மூலியமாக கிருமிகளும் அசுத்தங்களும் படியும் என்பதற்காக நமக்கு இந்த சுத்தங்களை சொல்லியிருக்கின்றார்கள். வல்லவல்லாஹ் அதை எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தார். விரிவானாக வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.